பிரைஸ் தி லார்ட். கூடார பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு என்ன செய்தார் என்பதை பார்க்கலாம். யூத நாட்காலின் மிகவும் மகிழ்ச்சியான பண்டிகையில் ஒன்று கூடார பண்டிகை. வனாந்தரத்தில் இஸ்ரவேலர் 40 ஆண்டுகள் தேவன் தங்குமிடமும் உணவும் மற்றும் தண்ணீரை வழங்கினார் என்று அந்த நாளில் நினைவு கூர்ந்தார்கள். அறுவடையையும் தேவனுடைய ஏற்பாட்டையும் கொண்டாடினார்கள். ஆனந்தமாக தேவனை வழிபட்டார்கள். அந்த பண்டிகையில் ஜனங்கள் வனாந்தரத்தில் தங்கள் மூதாதையர் எவ்வாறு வாழ்ந்தார்களோ என்பதை நினைவு கொள்ளும்படியாக தற்காலிகமாக அமைக்கப்பட்ட கூடாரத்தில் வாழ்ந்தார்கள். 7 நாட்கள் ஒவ்வொரு நாளும் காலையில் ஆசாரியர்கள் சிலோவாம் குளத்திலிருந்து பொன் குடத்தில் தண்ணீரை மொண்டார்கள். இசை மற்றும் கொண்டாட்டத்துடன் ஆலயம் வரை ஊர்வலமாக சென்று வனாந்தரத்தில் தேவன் ஏற்பாடு செய்த தண்ணீரை அடையாளப்படுத்தும் விதமாக திராட்சரசத்துடன் தண்ணீரை கலந்து பலிபீடத்தின் மீது ஊற்றினார்கள். பயிர்களுக்கு தேவையான எதிர்கால மழைக்காகவும் வரவிருக்கும் மெசியாவின் யுகத்திற்காகவும் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றும் காலத்திற்காகவும் ஜெபித்தார்கள். பெரிய இரட்சிப்பு என்று அழைக்கப்படுகிற 7வது நாளிலே தண்ணீர் ஊற்றும் சடங்கின் உச்சத்தில் மழைக்காகவும் தங்கள் வாழ்வுக்காகவும் ஆவியானவருக்காகவும் நீங்கள் வைத்தும் நம்பிக்கை நிறைவு நானே, பலிபீடத்திற்கல்ல என்னிடத்தில் வாருங்கள் என்று இயேசு உரத்த சத்தமாக அறிவிப்பு செய்தார். அதை யோவான் 7 அதிகாரம் 37-38 வசனத்தில் காணப்படுகிறது. பண்டிகையின் கடைசி நாளில் பிரதான நாளாகிய நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தான் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். தேவவாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இதை சொல்வதன் மூலம் என் ஆவியை எல்லா ஜனத்தின் மீதும் ஊற்றுவேன் என்று யோவேல் 2 அதிகாரம் 28 வசனத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பரிசுத்த ஆவியின் தீர்க்க தரிசனங்களுடன் இயேசு தம்மை இணைத்துக் கொண்டார். விசுவாசிகளுக்குள் இருந்து பாயும் ஜீவ தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு உருவகமாக இருக்கிறது. நீங்கள் சோர்வாகவோ ஆவிக்குரிய பிரகாரமாக வெறுமையாக இருப்பீர்களானால் உங்கள் தேவையை உணர்ந்து கிறிஸ்துவிடம் நேர்மையாக வாருங்கள். ஏனென்றால் இயேசுவே ஜீவ தண்ணீரின் ஒரே ஊற்று. இயேசு நமது தாகத்தை மட்டும் தணிக்கவில்லை, அவர் நம்மை மற்றவர்களுக்கு ஒரு ஆதாரமாக ஆக்குகிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்காக மட்டுமல்ல, மற்றவர்களை ஊக்கத்துடனும் அன்புடனும் ஆசீர்வதிக்க நம்மை நிரப்புகிறார். ஆமென்.